வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ ரீசெண்டாக போட்ட எல்லா அந்த டீல்ஸ் ரிலேட்டடான போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே மக்கள் அதிகமாக கேட்டது எந்த மாடலை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா M35. ஸோ கேலக்ஸி M35 இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அநேகமாக அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வைஸ் பார்க்கும்போது M35 வந்து A35யோட நியர்லி டிட்டோ அப்படின்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 90% வந்து மேட்ச் பண்ணிவிடும். மேபி பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். பட் இதெல்லாம் இருந்தாலும் ப்ரைஸ் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இப்போ M35 வந்து A35 கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா A35யோட ப்ரைஸ் வந்து 33K அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டில் வரும். ஸோ 30 அபோவில் வரும். பட் இது வந்து 120Kல வரும்னும் போது ஒரு கிரேசியான ஒரு டீலாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபார் ஷுர் பவர்ட் பை Exynos 1380. அது மட்டும் இல்லாமல் அமேசானில் ஆல்ரெடி அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக ப்ராடக்ட் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனில் வரப்போகுது, இது எல்லாமே சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் என்னெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னா, எப்பயும் மாதிரி பிரைம் டே சேல் வந்து 20th to 21st இருக்க போகுது அப்படிங்கிறத போட்டுட்டு, அதுக்கிலே M35 வந்து லான்ச்சிங் ஆன் 17th July அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டாங்க. மறக்காமல் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு டீல்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ரொம்ப சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்க முடியும். இதெல்லாம் தாண்டி இப்போது கீ ஏரியாஸ், அதாவது M35ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏரியா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேப்பர் சேம்பர் கூலிங். எஸ், ஸோ கூலிங் மெக்கானிசம் இருக்கும். இதுனிக்கும் 1380லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ட்ரிப்ளேட் மாதிரிலாம் வேலை செய்ய போகிறது கிடையாது. அதே சமயம் அவங்க வந்து கூலிங் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்கன்னும் போது நம்ம எந்த விதமான ஆஸ்பெக்ட்லாம் யோசிக்கலாம் அப்படின்னா, இவங்க வந்து பொதுவாக 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்க இல்லையா. அந்த 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் நடக்கும்போது மேபி நமக்கு ஹீட்டிங் இஷ்யூ, இந்த த்ராட்லிங் இஷ்யூ, இந்த மாதிரியான விஷயங்களை ஓரளவுக்கு மினிமைஸ் பண்ண முடியுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க முடியுது இந்த வேப்பர் சேம்பர் கூலிங்னால. உருப்படியாக இருந்தால் சரி. ஓகே, ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னன்னா, கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் வேற லெவல். இந்த பட்ஜெட்டில் வந்து விக்டஸ் ப்ளஸ் மாதிரியான கிளாஸ் கொடுக்குறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் அகைன் இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து M35 மட்டும் இல்லை, அது M35 பற்றி மட்டும் இல்லை. பொதுவாகவே கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆர்ம்டு கொரில்லா கிளாஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சோடாலைன் கிளாஸாக இருக்கட்டும், இல்லாட்டி எந்த மாதிரியான கிளாஸாக இருந்தாலும் சரி, டிராகன் ட்ரையல் கிளாஸ் நிறையா சொல்லுவாங்க. எந்த கிளாஸாக இருந்தாலும் இவங்க வந்து ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட்னு சொன்னாலும் சரி, சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ரெசிஸ்டன்ஸ்னு கூட சொல்லலாம், மேலேருந்து போட்டாலும் உடையாதுன்னா சொன்னாலும், எப்போ எங்கே எப்படி உடையும், எப்படி ஸ்க்ராச் ஆகும்னு யாருக்குமே தெரியாதுங்கிறனால கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறது நல்லது. பட் நம்ம ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் ஃபோனை யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்கும், உண்மைதான். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் அப்படி ரிட்டைன் பண்ணணும்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரோ, நல்ல குவாலிட்டி டெம்பர் கிளாஸோ போனால் மட்டும்தான் முடியும். ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க சொல்லலாம் விக்டஸ் ப்ளஸ்ன்னு, அதுக்காக ஸ்க்ராச் ஆகாதுன்னா நம்மளால சொல்ல முடியாது. பட் இவங்க கிளைம் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து சாம்சங் வாலெட். ஓகே, ஸோ சாம்சங் பே நிறைய பேர் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க. ஸோ சாம்சங் வாலெட் ஒரு பக்கம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வாலெட் இருக்குது. அப்புறம் சிக்னேச்சர் கேலக்ஸி டிசைனுங்கிறது ஒன்றும் இல்லை, M55யோட டிசைன் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. பட் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது ப்ளஸ்னு சொல்லலாம், மைனஸ்னு சொல்லலாம். எப்படின்னா இப்போது A35 எடுத்துக்கிட்டிங்கன்னா பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் உங்களுக்கு மெட்டல் கிளாஸ் ஃபினிஷில் இருக்கும். ஸோ செம்ம ப்ரீமியமாக இருக்கும். பட் பெசல்ஸ் வந்து திக்காக தான் இருக்கும். பட் இதில் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, A35யோட இதில் வந்து பெசல்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இது கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் பில்டாக தான் இருக்க போகுது. இந்த பிளாஸ்டிக் பில்டாக இருந்தாலும் நமக்கு எந்த விதத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஓவரால் ஃபோன் இன்ஹேண்ட் ஃபீல் சூப்பராக இருக்கணும். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 6000 mAh பேட்டரி. ஸோ M சீரிஸ் வந்த புதுசுலேருந்தே மான்ஸ்டர்னு சொல்லி அந்த மான்ஸ்டருக்கு வந்து இருக்கிறே பெரிய ப்ளஸ் இந்த 6000 mAh பேட்டரி தான். ஸோ அதுவும் இருக்க போது 120 Hz சூப்பர் அமோலட் டிஸ்பிளே. எஸ், 120 Hz சூப்பர் அமோலட் டிஸ்பிளே. அண்ட் இது வந்து மோரோவர் இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சாம்சங் சைடில். பட் கோடு விழுமா? இவங்க கிட்ட மட்டும் இல்லை, எல்லாரையும் பார்த்து நம்ம இந்த கேள்வி கேட்கணும். உங்கள் ஃபோனில் கோடு விழுமா? எந்த பிராண்டாலையுமே இதுக்கான தெளிவான ஒரு பதில் சொல்ல முடியாது. யாருக்கு விழுது, எப்போ விழுது, எதனால் விழுது, எதனால் வந்து CPU ரிலேட்டட் இஷ்யூஸ் வருதுங்கிறத பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருப்போம். ஓவர் ஹீட்டிங் ஒரு ரீசனாக இருக்கலாம்னு சொல்லி. ஈவன் இந்த மாதிரியான டிஸ்பிளே லைன் இஷ்யூ பற்றியும் ரிலேட் பண்ணும்போது டேரெக்டாக எங்கே போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா தேர்மல் இஷ்யூஸில் தான் போய் நிற்கும். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க மேலே என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குன்ட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அது கூட இதெல்லாமே ஆட் ஆகும்போது உங்களுக்கு நல்ல டிவைஸாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மஸ்ட் பி ஏ சூப்பர் கூல் மான்ஸ்டர் அப்படிங்கிறத திரும்பி மென்ஷன் பண்ணி, வேப்பர் கூலிங் சேம்பர் இம்ப்ரூவ்ஸ் ஹீட் டிசிபேஷன் அண்ட் கிவ் ஸ்மூத் கிராஃபிக்ஸ் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இது கண்டிப்பாக வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது உறுதியாக சொல்ல முடியும். பட் M35 ஒரு நல்ல டிவைஸாக அமைகிறதுக்கான நிறைய ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வரிசையாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி ஏ ஸ்டடி மான்ஸ்டர். இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதனால சொல்கிறாங்க. 4x வந்து ஸ்க்ராச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப டியூரபிளாகவும் இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 மீட்டர் வரைக்கும் ட்ராப். இதெல்லாம் நம்பலாமா? ஏன்னா சிம்பிள். நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பேசியிருப்போம் 25K to 35K என்ன ஃபோன் வாங்கலான்னு. அதில் ஆதித்யா சொல்லியிருப்பான் அவங்ககிட்ட GT60 இருக்குது. ஜஸ்ட் ஒரு 1 feet கூட கிடையாது. டேபிள் டாப்லேருந்து டப்புன்னு கீழே விழுந்ததுமே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் ஃப்ரேமில் டென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இதுவும் ஒரு பிளாஸ்டிக் ஃபோன் அப்படின்னும் போது 2 மீட்டர் ட்ராப்புங்கிறதுல கண்டிப்பாக ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்கும். மேபி அவங்க இடையில ரப்பர்
எப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேமுக்கும் டிஸ்பிளேக்கும் இடையில வந்து கொஞ்சம் ரப்பர் ஷீல்ட் மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த ஷாக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் பார்க்கறதுக்கான வழிகள். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா என்ன ஆகுனா டிஸ்பிளே உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நார்டு 4 எப்படி பில்ட் பண்ணியிருப்பாங்கிறது ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணால் அதோட டியூரபிலிட்டியை பற்றி நம்மளால் பேச முடியும். சப்போஸ் கிளாஸ் பக்கத்துலேயே அப்படியே மெட்டல் ஃப்ரேம் இருந்ததுன்னு வைங்களேன், மெட்டல் வந்து ஷாக்கை வாங்கும்போது எப்படி வாங்கணும் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி அந்த வாங்கின ஷாக்கை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கிளாஸ் உடையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு தான் சொன்னேன். ஓகே, அப்புறம் மஸ்ட் பி ஏ பிரைட்டஸ்ட் மான்ஸ்டர். எம் சீரிஸ்ல தான் அப்போ பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே 1000 nits வரைக்கும் போகும். ஸோ 120 Hz இருக்குது, இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே. ஸோ இவங்க இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டியூ ட்ராப் இல்லாமல் கட் அவுட் பஞ்ச் இருந்ததுன்னா இவங்க இந்த மாதிரி இன்ஃபினிட்டி ஓன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க 1000 nits பிரைட்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எனக்கு என்ன ஒரே ஒரு ஹாப்பினஸ் தெரியுமா, நார்மலாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம லீக்ஸ் வேற எங்கேயாவது போய் பார்ப்போம். அதுக்கு பதில் இவங்களே அஃபிஷியலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு லான்ச் ஆக போகுது, பட் இதெல்லாம் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. மோர் ஓவர் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 16,999 இந்த மாதிரியான ப்ரைஸில் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. பட் 16,999 இருந்ததுன்னா கிரேசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இது வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எஸ்ஓசியும் ஓரளவுக்கு ப்ராமிசிங் தான். அது மட்டும் இல்லாமல் M55 மாதிரியான ஒரு டுபாகூர் ஃபோனுக்கு மத்தியில் இந்த M35 கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மஸ்ட் பி ஏ பவர் பேக்டு மான்ஸ்டர் அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறாங்கன்னு பார்த்தா 2 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் அவ்வளோ போட்டிருக்காங்க. இது எல்லாமே ப்ராக்டிக்கலி கரெக்ட் தான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து மொபைல் டேட்டா அதிகமாக யூஸ் பண்ணி அதுவும் அவுட்டோரில் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் கேம்ஸ் மாதிரியான விஷயங்கள் அண்ட் அதிகமாக மேப் யூஸ் பண்ணுவீங்க போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கம்மியாயிடும். பட் இதுவே மீடியா கன்சம்ஷன் வரும்போது 6000 mAh, அதுவும் ஆஃப்லைன் மீடியா கன்சம்ஷன்லாம் வந்தால் 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணலாம் தான். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 53 hours ஆஃப் டாக் டைம். இதுவும் சப்ஜெக்டிவ். உங்கள் ஏரியாவில் நெட்வொர்க் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஏரியாவில் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போது நெட்வொர்க் உங்கள் ஏரியாவில் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு வைங்க, 4G to 5G, 5G to 4G, சம்டைம்ஸ் 2G இப்பெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்ததுன்னா நெட்வொர்க் வந்து படுத்துரும். அதை நெட்வொர்க் படுக்கிறது மட்டும் இல்லாமல் பேட்டரியை வந்து ட்ரெயின் பண்ணி விட்டுரும். ஃபோன் கொஞ்சம் வார்ம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற ஃபோன் நல்லாவே ஹீட் ஆகும். அப் டு 97 hours ஆஃப் மியூசிக் ப்ளே டைம் பாசிபிள், அப் டு 31 hours ஆஃப் வீடியோ பிளேபேக், அப் டு 27 hours ஆஃப் இன்டர்நெட் யூசேஜ். ஸோ இது எல்லாமே வந்து எங்கள் லேபில் நடந்தது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க லேப் அட்மாஸ்பியர் எப்படி இருந்திருக்குன்னு நமக்குலாம் நல்லா தெரியும். ஸோ என்விரான்மெண்ட், அது டேரக்ட் என்விரான்மெண்ட்டில் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது இதை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமானா முடியாது. சம்டைம்ஸ் நம்ம பசங்க ஒரு சில ட்வீக்ஸ்லாம் பண்ணாங்கன்னு வைங்களேன், பண்ணுவாங்க. எப்படின்னா பிரைட்னஸ் வந்து ஆட்டோ பிரைட்னஸ்லேருந்து தூக்கி விட்டுறது, இருக்கலே கம்மி பிரைட்னஸில் வைக்கிறது, அப்புறம் பார்க்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே என்ன பண்ணுறதுனா வீட்டில் இருக்கும்போதே ஒய்ஃபைலேயே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா யூடியூப் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி மற்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி டவுன்லோட் பண்ணிட்டு ஆஃப்லைனில் வச்சுக்கிறது. ட்ராவல் டைமில் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா மொபைல் டேட்டா கூட ஆன் பண்ண மாட்டாங்க, இந்த கண்டென்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே போவாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் என்ன ஆகும், எஸ்ஓடி தெரிக்க விடும். கரெக்டாக எஸ்ஓடி செமையாக இருக்கும், பேட்டரி பெருசாக ட்ரெயின் ஆகிறதுக்கான வேலையே இல்லை. ஒயர்டு இல்லாட்டி ஒயர்லெஸில் வந்து நீங்கள் அந்த ஆடியோ லிசன் பண்ணிட்டு போவீங்க, டிஸ்பிளே மட்டும் ஆனில் இருக்கும், அதுவும் ஆட்டோ பிரைட்னஸில் இருக்காது, உங்களுக்கு தேவையான அளவுக்கான பிரைட்னஸ் வச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஸ்டெப்ஸ் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கும். மஸ்ட் பி ஏ எஃபோர்ட்லெஸ் மான்ஸ்டர். 1380 ப்ராசஸருக்கு இவ்வளோ பெரிய கூவல். ஓகேயா, 1380 அதுக்காக மொக்கன்லாம் சொல்ல வரலங்க. 1380 ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது, டே டு டே டாஸ்க்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் நம்ம மார்க்கெட்டில், அதாவது இப்போ ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் இதில் வந்து 99.9% கிருமிகள் மாதிரி தான் எல்லா கேமுமே இதில் இன்ஸ்டால் ஆகும். விளையாடும் போது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி மாறலாம். ஸோ இது வந்து கேமிங்கான ஃபோன் கிடையாது, அது இந்த இடத்துல நம்ம சொல்லிடலாம். பட் இதுவே வந்து ஓரளவுக்கு எப்படி மிட்ரேஞ்ச் டிவைஸில் ஒரு மிட்ரேஞ்ச் கேமை நம்ம எதிர்பார்த்தோம் வைங்களேன், பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். மஸ்ட் பி ஏ ஃப்ளாலெஸ் மான்ஸ்டர். கேமராக்கு வந்துட்டாங்க. ஸோ 50 MP நோ ஷேக் கேமரா. OIS வாவ். ஸோ பிரைமரி சென்சார் வந்து ஒயிட் ஆங்கிள் கேமரா. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிறைய பிரைமரி சென்சார்ஸ் வந்து ஒயிட் ஆங்கிளாக தான் இருக்குது. ஸோ 50 MP OIS கேமரா இருக்க போகுது. நைட்டோகிராஃபி ஓகே, இதெல்லாமே சப்ஜெக்டிவ். எந்த அளவுக்கு வந்து நைட் டைமில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபோட்டோ எடுக்க போகுது, அப்புறம் எட்ஜ் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்க போகுதுங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்மளால சொல்ல முடியாது. பட் இது உங்களோட கிளைம். 13 MP செல்ஃபி கேமரா, ஒயிட் ஃப்ரேம் மாதிரி தான் இதில் தெரியுது. 2 MP மேக்ரோ. ஒரு 2-3 செகண்ட் அப்படியே அமைதி ஆகிடுற அளவுக்கு ஒரு கொடூரமான விஷயம் இந்த 2 MP மேக்ரோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 MP மேக்ரோ கம்ப்ளீட்டாக நான் டக்குன்னு வந்து மொக்கன்னு சொல்ல வரல. பட் நீங்கள் வந்து இந்த 50 MP சென்சாரை பற்றி இப்போ தான் போட்டிருந்தாங்க, OIS இருக்குது, எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் 2x இல்லாட்டி 2.5x ஜூம் பண்ணிவிட்டு இதே சுச்சுவேஷனில் மேக்ரோ எடுத்து பாருங்களேன், அது எங்கேயோ போயிடும். ஸோ இது ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, ஏன் சாம்சங் ஏன் இப்படிப்பட்ட ட்ரிபிள் கேமரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் வந்து அவங்க தரப்பில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வச்சிருப்பாங்க. இவங்கன்னு இல்லை, நிறைய பிராண்ட்ஸ் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தா ஆன்லைன் சரி ஆஃப்லைன் சரி மக்கள் மனசில் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது எப்படின்னு பார்த்தா ஃபோனை பார்த்ததுமே ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்பிளே எவ்வளோ பெருசாக இருக்குது, பின்னாடி திருப்பி பார்த்ததுமே எத்தனை கேமரா இருக்குது. இதை பார்க்குறனாலேயே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து கேமரா ஒர்க் ஆகுதோ இல்லையோ கேமராவுக்கான ரிங்கு மாதிரியே பல ரிங்குகளை போட்டு அதுக்குள்ளே ஏதாவது ஒரு லேசர் ஆட்டோ ஃபோக்கஸோ இல்லாட்டி அதெல்லாம் இல்லைனா கூட ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டோ எழுதி வச்சு கூட விற்கிறதுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ எவ்வளோ ரிங் இருக்குது, எத்தனை கேமரா இருக்குது, இந்த மாதிரி அதாவது ஷோ ஆஃப் பண்ணுறதோ ஷோகேஸ் பண்ணுறதோ இல்லாட்டி அது மேலே ஒரு பெரிய ட்ரஸ்ட் வைக்கிறதோ தான் மக்களோட சைடில் இருக்கிறனால பிராண்ட் இந்த தப்பை மாங்குன்னு பண்ணுறாங்க.
8 MP அல்ட்ரா வைட். ஸோ ஓவராலாக சொல்ல போனால் 3 உருப்படியான கேமரா, அந்த 2 MP மேக்ரோ விட்டுருங்க. ஸோ பிரைமரி சென்சர் நல்லா இருக்க போது 8 MP அல்ட்ரா வைட் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிடும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 13 மெகாபிக்சல் கேமரா இருக்க போது. அண்ட் சம் கிளைம்ஸ் எப்படின்னா M34 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃப்ரண்ட்டில் 1080p வீடியோ தான் எடுக்க முடியும். 1080p ஃபுல் HD வீடியோ எடுக்கலாம். இதில் மேபி 4K வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. ஸோ கன்வீனியன்ட் மாஸ்டர்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேமெண்ட் பண்ணுறது சாம்சங் வாலெட் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ M33 ஆல்ரெடி நம்பர் 1 செல்லிங் ஃபோனா, M34 நம்பர் 1 செல்லிங் ஃபோனா, M35 நம்பர் 1 செல்லிங் ஃபோனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் சீரியஸாகவே நல்லா தான் இருக்குது. அதான் உண்மை. சரியா? ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்ல ஸ்பெசிஃபிகேஷனை தான் நான் பார்க்குறேன். அதே சமயம் M34 உங்களுக்கு ஆல்ரெடி இப்போயே பார்த்தீங்கன்னா 14999 இருக்குது அப்படின்னும் போது இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் அப்ளை ஆகும்போது 13,500 சம்டைம்ஸ் 13,000 கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ சாம்சங் வந்து இந்த M சீரிஸில் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு வரும்போது M55 ஒரு பெரிய ஃபெயிலியர்னு சொன்னாலும் அதை தொடர்ந்து M35ல நல்லாவே ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வருது. ஸோ நீங்கள் M35 பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ரிலீஸ் ஆகட்டும், ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்களோட கருத்துக்கள் M சீரிஸ், அதுவும் வந்து M30 சீரிஸை பற்றி என்ன அப்படிங்கிறது தாராளமாக சொல்லுங்கள். அண்ட் நிறைய வீடியோ கீழே நான் பார்த்துட்டேன், ஒரு சிலர்லாம் இன்னும் M30s M31லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா உழைச்சிருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த 6000 mAhங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்க போது. 45 வாட் கொடுத்துருந்தா கிரேசி தான், பட் 25 வாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்குலாம் நல்லாவே தெரியும் இந்த 25 வாட்டுக்கும் 45 வாட்டுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகிறதுல. ஓவரால் சார்ஜிங் டைமில் மேபி ஒரு 20 minutes டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது இருக்கும் சிவபரணி, பார்க்கலாம். பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்காப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.